எக்ஸைஸ் 2.6ல தேர்ட் சம் அப்படின் த கார்டீசியன் ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு கொடுத்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம கார்டீசியன் ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ல நம்மள ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேவா? அப்ப இசட்டோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு கொடுத்துருக்காங்க. அதை கொண்டு வந்து என்ன செய்ய போறோம், இசட் இருக்கிற இடத்துல எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப இந்த கிவன் கொஸ்டின்ல நம்ம என்ன செய்ய போறோம், இசட்டுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. என்ன இசட் பிளஸ் ஐ ஈக்குவல் டு இசட் மைனஸ் ஒன். எங்கெல்லாம் இசட் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்ய போறோம், எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேவா? மீதி எல்லா டேர்ம்ஸும் அப்படியே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்க போறோம். ஓகேவா? இதுல என்ன செய்ய போறோம், ரியல் பார்ட் தனியாவும் இமேஜினரி பார்ட் தனியாவும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? இதுல ரியல் பார்ட் எக்ஸ், ஐ இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்க பாருங்க, ரியல் பார்ட் எல்லாம் ஒன்னா கம்பைன் பண்ணுங்க, எக்ஸ் மைனஸ் ஒன்னு. இமேஜினரி பார்ட் என்ன இருக்கு, ஒரே ஒரு டேர்ம் பிளஸ் ஐஒய். ஓகேவா? மாடுலஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அதே மாதிரிதான் இங்கேயும் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஓகேவா? இப்ப இங்க ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப என்ன இருக்கு நம்மள்ட்ட, வெறுமனே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் y plus 1 whole square equal to x minus 1 whole square plus y square இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு, இது a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. அது அப்படியே ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம், எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். சோ இந்த x ஸ்கொயர் அப்படியே இருக்கும், பிளஸ் இது a plus b ஹோல் ஸ்கொயர்ங்கிறதுனால y ஸ்கொயர் பிளஸ் 2y பிளஸ் 1 ஆயிடும். இது a minus b ஃபார்மேட் இருக்கு இல்லையா, a minus b ஹோல் ஸ்கொயர்ங்கிறதுனால a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் இங்க இருக்கிற y ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்ப எந்த டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகுமோ அதெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், இப்படியே டைரக்டா கேன்சல் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு இருக்கும்போது ஒரே சைன்ல ஒரே நம்பர் இருந்ததுன்னா என்ன செஞ்சுக்கலாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க y ஸ்கொயர், இங்கேயும் y ஸ்கொயர், அதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப மீதி என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு சைட்ல கொண்டு வந்துக்கோங்க. 2y பிளஸ் 2x, இங்க எதுவுமே இல்லைங்கிறதுனால என்னது 0. இப்ப 2ங்கிறது ரெண்டு சைட்லயும் காமனா இருக்கு, அதனால 2 காமனா எடுத்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஃபர்ஸ்ட்லயும் y செகண்டாவும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப 2 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டா என்ன ஆயிடும், எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளோட கார்டீசியன் ஃபார்ம்.